the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தம் எல்லா யுத்தங்களை காட்டிலும் ரொம்ப விசித்திரமான யுத்தம். காரணம், நிற்கக்கூடிய 2 பிளேயர்கள், ரஷ்யாவோ உக்ரைனோ, இவங்களை தள்ளி வச்சுட்டோம் பல பிளேயர்களோட வலிமை இங்கே கிழியுது. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவாகட்டும், ஐரோப்பாவில் பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளாகட்டும், அவர்கள் நாட்டு இராணுவத்தில் உக்ரைன் யுத்தத்துக்காக என்னங்கெல்லாம் திட்டங்கள் தீட்டுறார்கள் அப்படிங்கிறதும் வெளியில தெரிஞ்சிருது, கசிஞ்சிருது. ரஷ்யா கிட்ட போய் ரஷ்யா வச்சு அதுக்கு எதா கவுண்டர் பொசிஷன் எடுக்கிறலாம் தனி கதை. ஆனா வெளிப்படையா பொது வெளியிலேயே வந்துடுது. அந்த அளவுக்கு மோசமா யூனிட்டுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல சூழ்நிலை, காலம் யாரை விட்டு வச்சுச்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அமெரிக்காலையும் இந்த யுத்தத்தை ஒட்டி டேட்டா கசிஞ்சிச்சு. அந்த டேட்டா கசிஞ்சதுக்கு ரஷ்யா நான் காரணம் இல்லடா அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. இவ்வளவு கேவலமா நீ உன் சிஸ்டத்தை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா விலகிடுச்சு. அமெரிக்கா விசாரணை நடத்துச்சு. கடைசியில பார்த்தா உள்ளுக்குள்ள உள்ள ஒரு சின்ன பையன், டெக்னிக்கல் சப்போர்ட்ல உள்ள பையன் நாள்தோறும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்ணும்போது அருமை பெருமையெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா அந்த திட்டத்தை காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்து குரூப்ல போட்டான். இது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, விதியை தான் சொல்லிக்கணும். இந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கடுத்து இந்த யுத்த காலத்தை ஒட்டி பெரிய ஒரு டேட்டா லீக் அப்படின்னா எப்படிலாம் படைகள் அனுப்பலாம், எந்த மாதிரி ஆயுதங்கள் அனுப்பலாம் அப்படின்னு ஜெர்மனி இராணுவம் டிஸ்கஸ் பண்ணது. ஜெர்மனி இராணுவம் தனக்கு தெரிஞ்ச திட்டங்களை போட்டு உக்ரைன் கையில கொடுத்தது. அது ரஷ்யா கிட்ட வந்துருச்சு. ரஷ்யா கிட்ட வந்தது மட்டும் கிடையாது, பேரலரா ஜெர்மன்ல இருந்தே லீக் ஆகி போச்சு. இந்த மாதிரி ஒரே டேட்டா 2 இடங்கள்ல போயிருச்சு. ரஷ்யா கிட்ட போனது அவங்க அப்படியே அமுக்கி வச்சுக்கிட்டு பிளானுக்கு கவுண்டர் பொசிஷன் எடுத்துட்டாங்க. ஆனா இன்னொரு பேரலரா ஜெர்மனுக்குள்ளேயே லீக் ஆயிருச்சு. இது பெரும் சிக்கலை ஏற்படுத்துச்சு. ஜெலன்ஸ்கி கூட திட்டம் போடுறேங்கிற பேர்ல எங்களுக்கு காட்டி கொடுக்குறியா, மாட்டி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்துனாரு. ஆனா என்ன, அதை பெருசா ஜெர்மனி கேட்குற அளவு கத்தலை. இல்லாட்டி கொடுக்குற ஆயுதத்தை நிறுத்தி விட்டாங்கன்னா ஜென்ரலா அங்க ஜெர்மன்ல இருந்து உக்ரைனுக்கான இன்சார்ஜ் அதோட நிப்பாட்டிட்டாங்க. சான்சலரை கூப்பிட்டு கத்துறது இந்த வேலைக்கே அவர்கள் போல. காரணம், அவங்க நிலைமை அந்த மாதிரி. அடுத்த கட்டமா இப்ப திருப்பியும் ஜெர்மன்ல அடுத்த ஒரு லீக் ஆயிருக்கு. என்னன்னா சும்மாவும் கிடையாது, ஏறக்குறைய 600 மீட்டிங்கு லீக் ஆகி போயிருக்கு. ஏர் சீஃப், ஜெர்மனோட வான்படையோட உச்சபட்ச தளபதி உட்கார்ந்து பேசினது கூட லீக் ஆகி போச்சு. அப்ப என்னெல்லாம் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா ஏகப்பட்ட குறைபாடா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இல்ல வெளிநாட்டு கை இருக்கா, இல்லை அப்படிங்கிறாங்க. உள்நாட்டுல உள்ள பிரச்சனை தான், உள்நாட்டுல சிஸ்டம் அவ்வளோ வீக்கா இருக்கு, அது மூலியமா தான் இந்த டேட்டாலாம் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி லோக்கல் ஏஜென்சிகள் ஃபிளாஷ் பண்றார்கள். ஜெர்மன் இராணுவத்தை பொறுத்த வரையும் எந்த ஒரு முக்கியமான விஷயமும் வெளியில வரல. அதே சமயம் இந்த மீட்டிங் பூராமே உரிய லெவல்ல பாதுகாப்போட தான் நடக்குது. அதனால மீட்டிங் இதோட டேட்டா கசிஞ்சிச்சு அப்படிங்கிறதே வாய்ப்பும் இல்லை, கசியவும் இல்லை அப்படின்னு சொல்லி சுத்தி வளைச்சு முடிச்சிருக்காங்க. ஆனா மேக்சிமம் கசிஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் அந்த டேட்டா பெரிய அளவு எதிரி நாடுகள், ஜெர்மனியோட எதிரி நாடுகள் கையில இருக்கும். ஏன் நட்பு நாடு அமெரிக்காவே தூக்கிட்டு போய் வச்சு ஆராய்ச்சி பண்ணும். இந்த அளவுக்கு தான் ஜெர்மனியோட இராணுவம் இருக்கு. அதனாலதான் என்னமோ இது அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க பேப்பர் டைகரா இல்ல உண்மையான டைகரான்னு. பிரான்ஸ் மாதிரி வாய விடலையாட்டுக்கு உக்ரைனுக்குள்ள நேரடியா ஆட்களை இறக்குவோம் அப்படின்னு வாய் விடாததுக்கு இதுவும் ஒரு காரணமோ அப்படின்னு சொல்லி ரஷ்ய டெலகிராம் சேனல்கள் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஜெர்மனியை பொறுத்தவரை இப்பெல்லாம் சமீப காலமா ரொம்ப வாய், தேவையில்லாத வாய். ஜம்மு காஷ்மீர் விவகாரமாகட்டும், இன்னும் மற்ற பல பிரச்சனைகள்ல தேவையில்லாம ஸ்டேட்மெண்ட் விடுவார்கள். எங்க பிரச்சனைனாலும் சரி அங்க ஜெர்மன் நிற்கும் அப்படிம்பாங்க. நிக்கிறது தனி, கிளம்பி போகலாம், எத்தனை பேரை கூட்டிட்டு போகலாம், எப்படி பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்றது சேட்டலைட் டிவிலேயே வருமாட்டுக்கு. இப்படி இருந்துக்கிட்டு ஊரு பூரா வாய் அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. இந்த பக்கம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பின்னாடி நிற்கும் போது முன்னாடி நிற்க வச்ச உக்ரைன் ஜெலன்ஸ்கியோட டீம்ல என்ன ஓடுது அப்படிங்கிறதா. ஜெலன்ஸ்கி டீமுக்கு இப்ப பெரும் பிரச்சனையே ஜெலன்ஸ்கிக்கு அடுத்த உள்ள ஆட்கள் அவரை தட்டி விட்டு உட்கார்றது கூட கிடையாது. ரஷ்யா நாள்தோறும் நிலப்பரப்பை பிடிச்சுக்கிட்டு முன்னேறி வந்துகிட்டே இருக்கு, அதுவும் கிடையாது. அமெரிக்கா, ஐரோப்பா எல்லாரும் கம்மியான ஆயுதங்களை தராங்க, நம்ம மேல ஃபோக்கஸே பண்ண மாட்டேறாங்க, அதுவும் கிடையாது. இப்ப பிரச்சனையே உள்நாட்டுல வீரர்களை திரட்டவே முடியலை அப்படிங்கிறதா. அதனால பெரிய அளவு சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. 18ல இருந்து 60 வயசு வரை இருக்கிறவன் அங்க உள்ள லோக்கல்
அத்தாரிட்ட போய் சப்மிட் ஆகணும். அதாவது ஐடி ப்ரூஃபோட போய் முன்னாடி நின்னுட்டு வரணும். அப்படி ஏன் முன்னாடி நிக்க வைக்கிறாய்ங்க அப்புட்ன்னா, ஏதாச்சும் மெடிக்கலா அன்ஃபிட்டா அப்படின்னு பார்க்கறக்காக. இன்கேஸ் அன்ஃபிட் பெரிய நோயோட இருந்தாலும் சரி, வண்டியில ஏத்துறா அப்படின்னு சொல்ற மூட்ல தான் இருக்கார்கள். அதுக்காக தான் இந்த அவசர சட்டமும் போட்டிருக்காங்க. இதையும் தாண்டி தப்பிச்சு ஓடுறவங்க ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஓடின பெரும்பாலான ஆட்கள், நாங்க சாக கூட தயார். ஆனா ரஷ்யா புடிச்சு எங்கள டார்ச்சர் பண்ணும்ல, அதுக்கு உன்கிட்ட தீர்வு இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, தப்பிச்சு ஓடுறோம், நீ தான் காரணம், உனக்காக போராட விரும்பல அப்படின்னு சொன்னா, இன்னமும் பிரச்சனை கூடும். அதனால மக்கள்கள் இப்படியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த சட்டத்த போட்டிருக்கார்கள். இன்னமும் ஒரு பய போய் பக்கத்துல உள்ள அத்தாரிட்டிட்ட நிக்கவே இல்ல. காரணம் இவங்க கிட்ட எந்த ஒரு தெளிவான திட்டமும் இல்ல. நம்ம போய் நின்னு வேஸ்ட்டு அப்படின்னு உக்ரைன் மக்கள் கூட்டம் கூட்டமா வெளியேறுறார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்களுமே அழுத்துறார்கள். என்ன அப்படின்னா, நீ ஆட்களையும் சேர்க்கல அப்படின்னா, உதவிகள் தர்றத பத்தி யோசிச்சு கூட என்னால பார்க்க முடியாது. காரணம் செனட்டையும், காங்கிரஸையும் மீறி தரும்போது, அதை எடுத்துட்டு இங்க போக ராணுவம் இல்லன்னா வாய்ப்பே இல்ல. அது போக ஃப்ரெஷ்ஷா ஒரு கவுண்டர் அஃபென்ஸ் பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அதுக்கான வீரர்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்களும் அழுத்துறார்கள். என்னதான் அழுத்தினாலும், ஏற்கனவே பல லட்சம் மக்கள் வெளியேறிட்டாங்க. பல லட்சம் மக்கள் இறந்துட்டார்கள். இவங்க டேட்டா படியே. அப்படி இல்ல அப்படின்னாலும் அடிபட்டு விலகி இருக்கார்கள். இப்படி பெரும் சிக்கல்ல ஜெலன்ஸ்கியோட டீம் இருக்கு. இப்போதைக்கு களத்துல எப்படி முன்னேத்துறது, ஆட்கள் திரட்டுறது அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பம் ஓடுறனால, இந்த பக்கமும் ஏறக்குறைய எப்படி ஜெர்மன்ல டேட்டா வெளியேறி பெரும் சிக்கல்ல சான்சலர் மாட்டியிருக்காரோ, இந்த பக்கம் உக்ரைனோட பிரசிடென்ட்டும் ஆள் சேர்க்க முடியல அப்படிங்கிற ஒரு பரிதாப நிலைக்கு வந்துட்டாரு. ரஷ்யா சைடு பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்ய சைடுல எப்பயுமே ஷொய்குவ தான் டார்கெட் பண்ணுவார்கள். காரணம் டிஃபென்ஸ்ல இருக்காரு. அவருக்கான எதிரிகள் அப்படின்னு இருப்பாங்க. இப்ப சமீபத்துல ராணுவத்துல பெரிய அளவு கைதுகள் நடந்ததுக்கு அப்புறம், இந்த மனுஷனையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாய்ங்க அப்படின்னு சொல்லி பெரும் பேச்சு அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, டேட்ல நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஏஜென்சிகளே ஒண்ணும் ரிப்போர்ட் பண்ணல. அவர்கள் பண்ணா நம்பலாம். இல்ல, அந்த சந்தர்ப்பங்க சூழ்நிலைகள உருவாக்குறக்கு வேலை பார்க்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரஷ்ய டெலகிராம் சேனல்கள் இந்த மாரி ஹெவி வெயிட் எல்லாம் டார்கெட் பண்ணி நியூஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டார்கள். அப்படியே பண்ணாலும் சேனல் ரன் ஆகாது. அங்க இருந்து தகவல்களும் குடுக்க போறது கிடையாது. அதனால அவர்கள் டெலகிராம் சேனல் இந்த விஷயத்துல வாயே தொறக்கல. ஆனா அமெரிக்க ஏஜென்சிகள பொறுத்தவரை அடுத்து ஒரு ஹெவி வெயிட் ரஷ்யாவுக்குள்ள உருளப் போது, பதவிய விட்டு தூக்கப் போறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர தான் குறி வைக்கிறாங்க. ஆனா டிஃபென்ஸ் மினிஸ்டரையோ, இல்ல சீஃப் ஆஃப் ஸ்டாஃபையோ 2 பேரையும் உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுலருந்து குறி வைக்கிறார்கள். 2 பேரும் கழட்டுற மாரி தெரியல. வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்றாங்க. காரணம் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க மேல பெருசா எந்த குற்றச்சாட்டும் இல்ல. புட்டினோட உள் வட்டாரத்துல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கக்கூடிய 3 பிளேயர்கள். ஒண்ணு டிஃபென்ஸ் மினிஸ்டர், இன்னொன்னு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அடுத்து ஸ்போக் பெர்சன். இந்த 3 பேருமே நெருங்கிய வட்டாரங்கள். இந்த 3 பேர் மேலயும் எப்படி அந்த இடத்துக்கு போலான்னு உள்ளூர்லயும் பல பேர்கள் துடிக்கிறாங்க. இந்த 3 பேரையும் தட்டி தூக்கணும்னு வெளிநாட்டுலயும் பல நபர்கள் இருக்கிறனால, இது ஒரு மெயினான செய்தி. எப்படி புட்டினோட ஹெல்த்த பத்தி ஒரு பெரிய அளவு செய்திகள் வெளியில வருமோ, இப்ப கொஞ்ச நாளா எலக்ஷனுக்கு முன்னாடி இருந்து அவர் பெரிய அளவுல மக்களோட மக்களா தெரிஞ்சாரு. எலக்ஷன் முடிஞ்சும் அவரோட பிரசன்ஸ் பெருசா பப்ளிக்ல இருந்து குறையல. அதனால ஹெல்த்த பத்தி பேசி வேஸ்ட்டு. அதுக்கடுத்து உள்ள டிக்கெட்டுகள தான் குறி வைக்கணும். அதத்தான் மேலை நாடுகள் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஏறக்குறைய இது உண்மையா கூட இருக்கலாம். இந்த மாரி உக்ரைன் யுத்தத்துல ஈடுபட்டுட்டு இருந்த எல்லா பிளேயர்களுக்கும் பிஸியா உள்நாட்டுல பல பிரச்சனைகள் வெடிக்குது. இதையும் தாண்டி அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள திருப்பி பிளேயருக களத்துக்குள்ள வந்துருவாங்க. ஏன் அப்புட்ன்னா, களம் அவ்வளோ ஹீட்டா இருக்கு. அடுத்து வர காணொளியில விரிவா பார்ப்போம்.